ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி எங்கள் கோயம்புத்தூரில் ரொம்ப ஸ்பெஷலான அங்கரன் கடை பிரியாணி மாதிரியே பூ மார்க்கெட்டில் கோவை பிரியாணின்னு ஒரு கடையில் கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டில் செஞ்சுருந்தாங்க. அந்த டேஸ்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணது தான் இந்த மட்டன் பிரியாணி. இப்போ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சூப்பரான இந்த மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். 2 பெரிய துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகா, 50 கிராம் பூண்டு, அதுக்கப்புறம் 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, புதினா கொத்தமல்லி இலைகளையும் நல்லா சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகா நான் 3 தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக காரம் பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3/4 கிலோ மட்டனை நான் சுத்தம் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் அரைச்ச மசாலாலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து அதையும் அது கூட சேர்த்துட்டு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சு ஒரு 5-6 விசில் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதுக்கு சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். 3 கப் அளவு, அதாவது 3/4 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா 2 டைம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்சு செய்யும்போது ரைஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது மட்டன் விசில் வந்துருச்சு. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, மராட்டி மொக்கு, அதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூவும் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி இலைகள், ஒரு சின்ன கப்பு தயிர், அதுக்கப்புறம் 1/2 மூடி லெமனையும் புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யும் நான் சேர்த்துருக்கேன். அது கூட எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸோட பிரிஞ்சி இலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து இருக்கிற பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி இதுக்கு நான் சேர்க்க போகிறதில்ல. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இலைகளையும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே மல்லித்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்வோம். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லாமல் மசாலா கம்மியாக ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி இது. ஆனால் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்து தான் நம்ம குக் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லெமன் ஜூஸையும் தயிரையும் இந்த டைமில் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது நல்லா மட்டனும் சாஃப்டாக இருக்கும், அரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணிங்கிற விதத்தில் 6 கப் தண்ணி நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இது கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸை தண்ணி நல்லா வடிச்சிட்டு இதில் நம்ம நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இதை மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி ரைஸ் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும்போது இந்த டைமில் நம்ம நல்லா மூடி வச்சுட்டு இதை
தம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி நல்லா சூடாக தண்ணி காய்ச்சிட்டு அதுதான் அந்த பாத்திரத்து மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி நல்லா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரிசியும் நல்லா உதிராக வந்திருக்கு, மட்டனும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான மட்டன் பிரியாணி செம்மையாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பைசியான சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷுங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்!